நிலைக்காது. அப்படியே அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னாலும் திரும்ப வாங்கிடுவாங்க. இதுலனால எந்த யூஸும் இல்லைன்னு சொன்னதும் ரோகிணி அப்படியே ஆஃப் ஆகி உட்காந்துக்கிறாங்க. திரும்ப ஸ்ருதி ஹஸ்பண்டும் ஆமா, நம்மளே டாக்டர் பட்டத்த தேடி போகக்கூடாது. அவங்களே நம்ம பண்றத பார்த்து டாக்டர் பட்டத்த தரணும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் விஜயாக்கு ஆப்போசிட்டா தான் பேசிட்டு இருக்கிறாங்க. முத்து, மீனாவும் அதே மாரி தான் பேசுறாங்க. மீனாவும் அத்தை நம்ம நல்லது பண்ணோம் அப்படின்னா, அந்த புண்ணியமே போதும். இந்த டாக்டர் பட்டத்துனால நம்மளுக்கு எதுவும் கிடைக்க போறதில்ல அப்படின்னதும் விஜயாக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. நீ என்னடி நீ என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்க? நீங்க 2 பேரும் சேர்ந்து எனக்கு கிடைக்க வேண்டிய டாக்டர் பட்டத்த இப்படி ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்ட்டு விஜயா பேசிட்டு இருக்கிறாங்க. விஜயாவோட ஹஸ்பண்டும் என்னம்மா நீ இந்த மாதிரிலாம் பண்ணாமல் நேர்மையாக இருந்து உருப்படியான நல்ல வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு காலி பண்ணுறாங்க. முத்துவும் அவங்க அம்மா கிட்ட வந்து அம்மா என்னமையாவது நேர்மையாக இருக்க கற்றுக்குங்க. சரி எல்லாரும் என்னமா அவங்கவுங்க ரூமுக்கு போங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஹால்லேருந்து அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. முத்து வெளியில் போயிடுறான். உடனே விஜயா திரும்பவும் மீனா கிட்ட வந்து இதெல்லாம் உன்னோட வேலை தான்னு தெரியும், பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க இந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அடுத்த சீனில் பார்த்தோன்னா மனோஜும் மனோஜோட ஃப்ரெண்டும் காரில் ராஜாராணி வீடு ஃப்ரண்ட்டில் வந்து இறங்குறாங்க. அப்போ அவங்க வீட்டுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஒட்டியிருக்கிறாங்க, இங்கே வீட்டு பொருட்கள் கம்மியான விலைக்கு விற்கப்படணும். இதை பார்த்ததும் அவங்க 2 பேருக்கும் ரொம்ப காண்டாயிடுச்சு. மனோஜ் சொல்கிறான், பாரு என்கிட்டேருந்து வாங்கிட்டு வந்து எல்லாம் கம்மியான ரேட்டுக்கு விற்றுட்ருக்குறாங்க. அப்போது ஃப்ரெண்டும் சொல்கிறாங்க, ஆமாம் இப்படியே விட்டுட்ருந்தேன் அப்படின்னா நீ அவங்களோட லைஃபுக்கு லைஃப் இன்சூரன்ஸாகவே ஆகிடுவேன். ஸோ அதனால் ஏதாவது ஒன்று பண்ணணும். இப்போ ராஜா வெளியில் போகிற டைம் தான் நான் 2 டேஸாக வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ உள்ளே போனால் கரெக்டாக இருக்கும்ன்ட்டு. கரெக்டாக அந்த டைம் பார்த்து ராஜா வெளியில் வரான். வெளியில் வந்துட்டு ராணிட்ட உனக்கு என்ன வாங்கிட்டு வரணும்னு கேட்குறான். அவன் அல்வா வாங்கிட்டு வர சொல்கிறான். இவன் மல்லிப்பூவும் சேர்த்தே வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறான். அந்த பொண்ணு உள்ளே போயிடுச்சு. உடனே மனோஜோட ஃப்ரெண்டும் கார்லேருந்து வெளியில் இறங்கி வராங்க. அப்போ மனோஜோட ஃப்ரெண்டு கொஞ்சமாக மல்லிப்பூ ஒரு கவரில் கொண்டு வந்து கொடுத்து, இந்தாடா இதை வந்து கையில் சுற்றிக்கோன்னு கேட்குறாங்க சொல்கிறாங்க. உடனே அதுக்கு மனோஜ் இது எதுக்குடான்னு கேட்டதும், நீ பழைய படம்லாம் பார்த்தது இல்லையா, இது இப்படி பண்ணால் தான் நல்லாயிருக்கும், கையில் சுற்றிக்கோ, அப்பப்போ நீ வந்து இதை வந்து மோந்து பார்த்துட்டே இரு, அப்போ தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி கொடுக்குறாங்க. மனோஜும் ராணியோட வீட்டு கதவு வந்து தட்டுறான். அப்போ ராணி திறக்கிறா. நீங்கள் எதுக்கு இங்கெல்லாம் வந்தீங்கன்னு டக்குன்ட்டு மனோஜ் வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. உடனே ராணி வந்து பயந்துடுறா, வெளியில் போங்க, என்னோடய ஹஸ்பண்ட் வீட்டுக்குள்ளே இல்லை, ஸோ வெளியில் போங்கன்னு சொன்னதும் மனோஜ் சொல்கிறான், ஆமாம் அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கேன், இப்போ நீங்கள் வெளியில் போங்க அப்படின்னதும் மனோஜ் சொல்கிறான், அதெல்லாம் போக முடியாது, நீ என் மேலே இப்படி பொய் சொல்லியிருக்கல, ஸோ அதனால் நீ அந்த வீடியோவை நீ டெலீட் பண்ணு, ஃபோனில் இருக்கக்கூடிய வீடியோ டெலீட் பண்ணு, அப்புறமா ஒரு பேப்பரில் எனக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு எழுதி கொடு, அப்போ தான் போவேன் அப்படின்னு சொன்னதும் டக்குன்ட்டு ராணி என்ன பண்ணுறா, அவனை தள்ளி விட்டுட்டு வெளியில் ஓடி வந்துடுறா. மாடியிலேருந்தே கத்துற, எல்லாரும் ஓடி வாங்க, இங்கே ஒருத்தன் என்ன தப்பாக நடந்துக்கிறதுக்கு வந்திருக்கான் அப்படின்ட்டு. மனோஜ் என்ன நீ என்ன பண்ணுற,